வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். அதில் 1 கப்பு கடலைப்பருப்பு, அதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். அதாவது வாசனை வரணும், லேசாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தி எடுத்துப்போம். நவராத்திரிக்கு சுண்டல்லாம் செய்வோம்ல, அதோட இதையும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தீபாவளிக்கெல்லாம் செய்கிற உட்கார தான் இது. நான் அன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு மட்டும் செய்கிறேன். இது நல்லா வறுபட்டாச்சு. இப்போது தனியாக எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியே இல்லாமல் ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். மீதி இருக்கிறதையும் நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எவ்வளவு கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு ஸ்வீட்டுக்கு வெல்லம் போதும். இது பவுடர் வெல்லம். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துப்போம். இப்போ அந்த நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது வெந்து உதிரி உதிரியாக வரும். இப்போ நல்லா சேர்ந்து இருக்கிறது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா உதிரி உதிரியாக வரும். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். இது நெய்யில் வறுத்ததுனால நல்ல வாசனையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போதே நமக்கு கடலைப்பருப்போட வாசனை, பச்சை வாசனை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். நெய் வாசனையோடு இருக்கும் வறுத்ததுனால. பாருங்கள், உதிரி உதிரி ஆகிட்டே இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்ல உதிரி உதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம். இது பவுடர் வெல்லம்னால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இதே கட்டி வெல்லம்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்ததுனால கொஞ்சம் திருப்பியும் ஒன்று சேர்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். இப்போவும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு, மறக்காமல் செஞ்சு கொடுங்க. அம்பாளுக்கு புட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இது கடலைப்பருப்பு புட்டு. நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் புட்டமதி செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நிறைய சுண்டல் வகைகள் அப்லோட் பண்ணியிருக்கேன் நவராத்திரி ஸ்பெஷலுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நெய்யில் வறுத்த முந்திரியை லைட்டாக ஒன்றும் பாதியமாக பொடிச்சு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்மளோட நவராத்திரி ஸ்பெஷல் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை லேசாக பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. நெய்வேத்தியம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சாஃப்டாக இருக்குது. மறக்காமல் பெல் ஐக்கான், ஆல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.